இந்த சம் நாங்கள் எங்கேருந்து எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் மார்கம் பப்ளிகேஷன் சென்னை டிஎஸ் ரெட்டி அண்டு மூர்த்தி அப்படிங்கிற அந்த புக்லேருந்து நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ இது அதே புக்கில் இலிஸ்ட்ரேஷன் 7 இதே மாடலில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ சம்ம பார்ப்போம். ஸோ இதில் என்ன கேட்குறாங்கன்னா கம்படிஷன் ஆஃப் ஸ்டேஷனரி டு பி சார்ஜ் டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ஸில் போட சொல்லியிருக்காங்க. கால்குலேட் வாட் அமௌண்ட் வில் பி posted to income and expenditure account for the stationery from the following data அப்படின்னு சொல்லி இது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது பர்டிகுலர்ஸ் ருபீஸ்லாம் கொடுத்தோம். ஸோ அமௌண்ட் பெய்ட் ஃபார் ஸ்டேஷனரி 1999 எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 1080 ருபீஸ் வந்து பே பண்ணியிருக்காங்க. ஸோ க்ளோசிங் கிரெடிட்டார்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 130 ருபீஸ் இருக்கு. ஸோ ஒரு நிமிஷம் 780 ப்ளஸ் ஒரு 130 ஸோ போட்டோன்னு சொன்னால் ஒரு 1210 அப்படிங்கிறது வரும். ஸோ அதுலேருந்து ஓப்பனிங் கிரெடிட்டார்ஸை நம்ம லெஸ் பண்ணிக்கணும். ஸோ ஓப்பனிங் கிரெடிட்டார்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து 200 ருபீஸ் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? ஓப்பனிங் கிரெடிட்டார்ஸ் 11,90,99. ஸோ அது ஓப்பனிங். ஸோ ஒரு 200. ஸோ லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் 1010 ருபீஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுலேருந்து ஓப்பனிங் ஸ்டாக் இதை ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் அண்டு ஓப்பனிங் ஸ்டாக் ஆட் பண்ணுறோம். ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 300 ருபீஸ் இருக்குது. அது கூட அட்வான்ஸ் பெய்டு 31/12/1988 போன வருஷமே இந்த வருஷத்துக்கான காசை வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஸ்டேஷனரிக்கான அமௌண்ட்டை பே பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம இந்த வருஷத்தில் கொண்டு வரணும். அதனால் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அது எவ்வளோ இருக்குன்னா ஒரு 20 ருபீஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு 320 ஆட் பண்ணால் உங்களுக்கு 1330 அப்படிங்கிற கிடைக்கும். ஸோ இதில் வந்து க்ளோசிங் ஸ்டாக் அந்த வருஷத்தோட க்ளோசிங் ஸ்டாக்கை லெஸ் பண்ணோம். க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷனரி ஆன் 31/12/1999 ஒரு 50 ருபீஸ் இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி அட்வான்ஸ் பெய்டு ஃபார் ஸ்டேஷனரி ஆன் 31/12/1999. ஸோ அடுத்த வருஷத்துக்கான அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த வருஷமே பே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அதையும் வந்து நம்ம இதுலேருந்து லெஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ அது வந்து அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 30 ருபீஸ் இருக்கும். ஸோ இதுலேருந்து ஒரு 80 ருபீஸ் லெஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ ஆன்சர் வரும்னா 1250 அப்படிங்கிற இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ மறக்காமல் இதெல்லாம் சொல்ல மறந்துட்டேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராவது இது படிக்கிறாங்க செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.